வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பூந்தமல்லியில இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போற வழியில இருக்கக்கூடிய குயின்ஸ்லாண்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய தீம் பார்க்லயே இந்த குயின்ஸ்லாண்ட் தான் நம்பர் 1 தீம் பார்க்கா இருக்கும். நம்ம சென்னையில நிறைய தீம் பார்க் இருக்குது, பட் ஆனா குயின்ஸ்லாண்ட் மட்டும் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு தீம் பார்க்கா இருக்கும். சென்னை, கோயம்பேடு, வடபழனி, கிண்டி, ஸ்ரீபெரும்புத்தூர், ஆவடி, அம்பத்தூர்னு சொல்லி எல்லா இடத்துல இருந்து இந்த குயின்ஸ்லாண்டுக்கு டைரக்டாவே பஸ் இருக்குது. நீங்க குயின்ஸ்லாண்ட் போகணும்னு நினைச்சீங்கன்னா திங்கக்கிழமையில போயிட்டாதீங்க. பிகாஸ் மெயின்டெனன்ஸுக்காக இவங்க வந்து திங்கக்கிழமையில லீவ் விட்டுருவாங்க. மத்த நாள் ஃபுல்லா குயின்ஸ்லாண்ட் ஓப்பன்ல தான் இருக்கும். மத்த தீம் பார்க்லாம் பாத்தீங்கன்னா வெளில நல்ல பெருசா பிரம்மாண்டமா காமிச்சிருப்பாங்க, உள்ள எதுவுமே இருக்காது. பட் ஆனா குயின்ஸ்லாண்ட் வெளியில ரொம்ப மொக்கையா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா செம்ம வெறித்தனமா பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க. இங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்லாம் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்க ஃப்ரீயாவே பார்க் பண்ணிட்டு உள்ள போலாம். நம்ம குயின்ஸ்லாண்ட்ல பொங்கல் செலிப்ரேஷனை பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. இந்த செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்றத கொஞ்ச நேரத்துல நீங்க பார்க்க போறீங்க. என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொங்கல் பேனர்லாம் வச்சு குயின்ஸ்லாண்டுக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாரையும் பிரம்மாண்டமா வரவேற்றிருந்தாங்க. இந்த குயின்ஸ்லாண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டை நீங்க உள்ள எடுத்துட்டு போலாம். மத்த தீம் பார்க்லாம் அவுட் சைட் ஃபுட் அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்க பேக்லாம் செக் பண்ணி அவுட் சைட் ஃபுட்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை வெளில வச்சுட்டே போக சொல்லுவாங்க. ஆனா குயின்ஸ்லாண்ட்ல நீங்க வீட்ல இருந்து எந்த சாப்பாடு வேணாலும் எடுத்துட்டு வரலாம். வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து உள்ள வச்சு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். நீங்க ஒருவேளை காலேஜ்ல இருந்து போறீங்க, இல்ல ஸ்கூல்ல இருந்து கேங்கா போறீங்க, அதாவது ஒரு 10 பேர் 15 பேருக்கு மேல போறீங்க அப்படின்னா இவங்க வந்து டிஸ்கவுண்ட்டுமே பண்றாங்க. நாங்க வந்து ஒரு 3 பேர் போயிருந்தனால எங்களுக்கு வந்து டிக்கெட் அதே சார்ஜ் தான் பண்ணாங்க. நம்ம குயின்ஸ்லாண்டோட டைமிங்னு பாத்தீங்கன்னா காலையில 9:30 மணிக்கு ஓபன் பண்ணி சாயங்காலம் 6 மணி 7 மணி 8 மணி வரைக்கும் கூட நீங்க உள்ள இருந்துக்கலாம். மத்த தீம் பார்க்கை விட குயின்ஸ்லாண்ட்ல டிக்கெட் பிரைஸ் ரொம்பவே கம்மி தான். இவங்க வந்து அடல்ட்டுக்கு, அதாவது பெரியவங்களுக்கு 750 ரூபாயும் சின்னவங்களுக்கு 650 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. நீங்க மொபைல் எல்லாம் உள்ள எடுத்துட்டு போலாம். பட் ஆனா ப்ரொஃபஷனல் DSLR கேமராவுக்குலாம் சார்ஜ் பண்றாங்க. நம்ம குயின்ஸ்லாண்ட்ல மொத்தம் 49 ரைடுக்கு மேல இருக்குதுங்க. அதுதான் இதுல ஒரு பெனிஃபிட். வெறும் 750 ரூபாய்க்கு இந்த 49 ரைட்ல நீங்க எந்த ரைட்ல வேணாலும் போய்க்கலாம். பட் ஆனா ஒன் டைம் தான் இது எல்லாத்துலயுமே அலோவ் பண்ணுவாங்க. நீங்க டிக்கெட் எடுத்துட்டு வரக்குள்ள உங்க கையில வந்து ஒரு டேக் மாதிரி கட்டுறதுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பேம்ப்ளெட் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பேம்ப்ளெட்ல எத்தனை ரைடு இருக்குது, எந்தெந்த ரைட்லாம் ஆப்ரேட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல டிக் பண்ணிருப்பாங்க. மத்த தீம் பார்க்லாம் வெறும் 20 ரைடு 25 ரைடுன்னு சொல்லி ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அதுவும் சிலதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஆனா குயின்ஸ்லாண்ட்ல மட்டும் தான் 49 ரைடுக்கு மேல வச்சிருக்காங்க. இந்த பொங்கல் செலிப்ரேஷனோட வரவேற்பு எப்படி இருந்ததுன்றதை பார்த்துருவாங்க முதல்ல. பொங்கல் செலிப்ரேஷனுக்காக பேண்ட் மாதிரியான செட்டப்லாம் வச்சு வரக்கூடிய மக்கள் எல்லாரும் செமையா டான்ஸ் ஆடி வரவேற்றிருந்தாங்க. நம்ம குயின்ஸ்லாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கர் பரப்பளவோட கட்டியிருப்பாங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான பானை மாதிரியான ஆர்ச்லாம் வச்சு நல்லா சூப்பரா பண்ணிருந்தாங்க. நீங்க மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்து கேங்கா போனீங்கன்னா நல்லா செமையா என்ஜாய் பண்ணலாம். என்ட்ரன்ஸ்லயே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கடை இருந்தது. அங்க ஒரு ஸ்ப்ரைட் வாங்கி அடிச்சுட்டு டைரக்டா நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரைடுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ரைடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பம்பர் கார்னு சொல்லி ஒரு பேட்டரியில வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு கார் ரைடு. இது சின்ன பசங்களுக்கு தனியாவும் பெரியவங்களுக்கும் தனியாவும் சொல்லி 2 பார்த்து கொடுத்திருந்தாங்க. ஒரு சின்ன சைஸ் கார் ஓட்டக்கூடிய ஃபீல் அந்த ஒரு ரைட்ல கிடைக்கும் நமக்கு. உங்க கையில ஒரு டேக் மாதிரி கட்டி விட்டுருவாங்க. நீங்க எந்த ஒரு ரைடுக்கு போனீங்கனாலும் அந்த டேக்ல இருக்கக்கூடிய 1 2 நம்பர்னு சொல்லி இருக்கும். அதுல ஒன்னா டிக் பண்ணிட்டே வருவாங்க. நீங்க ஒன்ஸ் ஒரு ரைடுக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப இன்னொரு ரைடுக்கு போக முடியாது. நாங்க இந்த பம்பர் கார்லயே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆனா ஓட்டுறதுக்கு நல்ல செம ஃபீலா இருந்தது. நீங்க குயின்ஸ்லாண்ட் போறதுக்கு முன்னாடி காலையில ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடுங்க. பிகாஸ் எந்த ரைட்ல போனீங்கனாலும் ஏதாவது வாமிட் வர மாதிரி ஃபீல் இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால காலையில ஒரு 7 மணி 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 1 hour 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போங்க. இந்த பம்பர் கார் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்காகவே வச்சிருக்காங்க நிறைய. சோ நீங்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா நல்லா செமையா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பம்பர் காருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமையான ரைடு இருக்குங்க. இதுதான் வெறித்தனமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரைடு இதுதான் பெரியவங்களுக்காக. இந்த ரைடு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் டவர்னு சொல்லி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இந்த ரைடு இவங்க மட்டும் தான் வச்சிருக்காங்க. நீங்க குயின்ஸ்லாண்ட் உள்ள வீக் டேஸ்ல விட வீக்கெண்ட் உள்ள நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா நிறைய கிரௌட் இருக்கும். அதாவது சாட்டர்டே சண்டேஸ்ல எல்லாம் போயிட்டீங்கன்னா கிரௌட் எக்கச்சக்கமா இருக்கும். அதனால எல்லா ரைடுக்குமே நீங்க வரிசையில நின்று போற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க ஒரு ரைடை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அடுத்த ரைடுக்கு டக்குன்னு போயிடுங்க வேடிக்கை பார்க்காம. ஏன்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு 49 ரைடுக்கு மேல இருக்கிறதுனால நீங்க ஒரு நாள் ஃபுல்லா அந்த ரைட்ல நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணவே முடியாது. இந்த ஃப்ரீ ஃபால் டவரை பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்ல கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஹைட்டுக்கு கொண்டுட்டு போகிற குயின்ஸ்லாண்ட் அப்படியே ஃபுல்லா ஓவர் வியூல உங்களுக்கு கவர் ஆகும். பட் ஆனா இதுல போறதுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். இதுல நீங்க ஒரு சேர் மாதிரி இருக்கும். அந்த சேர்ல உட்காந்துட்டீங்கன்னா பெல்ட் போட்டு விட்டுருவாங்க. ஸோ பெல்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் இதை மேலேருந்து கீழே இறக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பாதி தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே சர்க்குன்னு விட்டுருவாங்க. சல்லுன்னு வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் நிப்பாட்டுருவாங்க. நிப்பாட்டிட்டதுக்கப்புறம் ஸ்டக்குன்னு அந்த லிவரை வந்து ரிலீஸ் பண்ணக்குள்ள சல்லுன்னு கீழே வரக்குள்ள செம்மையா ஃபீல் இருக்கும். இதுல நான் போவேனான்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் நம்ம பசங்க வானா போய் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டானுங்க. ஆனா போய் உட்காந்து கொஞ்சம் தூரம் அப்படி மேலே போயிட்டு கீழே வரக்குள்ள நல்லா இருந்ததுங்க. ஆனா ரொம்ப பயம்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் பயமா இருக்கும். ஆனால் ரொம்ப பயப்படுறவங்களுக்குலாம் இதுக்கு செட் ஆகாது. ஸோ போனீங்கன்னா கொஞ்சம் தைரியத்தை கையில் வச்சுட்டு போங்க. ஸோ அந்த ரைடை நீங்கள் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஆக்டோபஸ் ரைடு இருக்கும். ஸோ ஆக்டோபஸுக்கு பக்கத்துலேயே 2 ரைடு இருக்குது. இந்த ஆக்டோபஸ் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் மாதிரி இருக்கும். அந்த சேர் உள்ள நம்ம உட்காந்ததுக்கப்புறம் அந்த
லிவரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆக்டோபஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். எப்படி இருக்குன்றத பாருங்க. நீங்க குயின்ஸ்லாண்ட்ல எந்த ரைடுக்கு போனீங்கனாலும் அந்த ரைடை நீங்க நார்மலா என்ஜாய் பண்றதை விட எல்லா ரைடுக்கும் தனித்தனியா ஒரு மியூசிக் செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர்ல ஒரு மியூசிக் ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஒரு ரைடுக்கும் டிஃப்ரெண்ட் மியூசிக் ஆன் பண்றாங்க. ஸோ அது கேட்டுக்கிட்டே நம்ம இந்த ரைட்ல வந்து போகிறது ரொம்பவே ஃபீல் கொடுக்குது. இந்த ஆக்டோபஸ் ரைடு கீழே சுத்துதுலாம் பார்க்காதீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கீழே சுத்திட்டு அதுக்கப்புறம் மேல கொஞ்சமா மேல தூக்குவாங்க பாருங்க. ஐயோ அது பின்னாடியும் போயிட்டு வரக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி சிவரிங்கா இருக்கும். அங்க பாத்தீங்களா எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. நீங்க குயின்ஸ்லாண்ட் போனீங்கன்னா நீங்க ஒரு ரைடு விடாம எல்லா ரைட்லயும் நீங்க போயிட்டு வாங்க. ஸோ நீங்க ஒரு ரைட்லயே நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மற்ற ரைடுக்கு போறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் ஆக்டோபஸ்க்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா டெலிகாம்பட் ரைடுன்னு சொல்லி ஒரு ரைடு இருக்குது. ஸோ இந்த ரைடு உள்ள நீங்க ஏறி உட்காந்துட்டீங்கன்னா இதை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இது சுத்தி வரும். ஸோ இதை சுத்தக்குள்ள அந்த ஸ்டேரிங் ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அந்த லிவரை பிடிச்சி அமுத்துனீங்கன்னா இது மேலே ஏறும். அப்புறம் அந்த ஸ்டேரிங் பிடிச்சி சுத்திங்கன்னா இது அப்படியே சுத்தி வரும். ஸோ இதுவும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. ஒரு சில ரைட்லலாம் எங்களால் எடுக்கவே முடியல. ஏன்னா கேமராவே கீழே விழுந்துரும் போல அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே பயமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன ரைட்லலாம் நம்ம எடுத்துட முடியும். ஸோ பெரிய ரைட்லலாம் எடுத்தோம்னா அந்த கேமரா கீழே வந்துருச்சு இல்லை ஃபோன் கீழே வந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால நாங்கள் நிறைய கவர் பண்ண முடியல உள்ள ரைட்ல உட்காந்துக்கிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டருங்க. ஸோ இந்த ரோலர் கோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையா இருந்தது. ஸோ ஒரு ட்ரெயின் மாதிரியான செட்டப்ல ஒரு சின்ன சைஸ் ரோலர் கோஸ்டர் தான் இது. ஸோ நீங்க குரூப்பா போய் உட்காந்துட்டீங்கன்னா அந்த ட்ரெயினை வந்து ஒரு ஹார்ன் அடிச்சு அப்படியே கலப்புறாங்க பாருங்க. நல்ல செம்ம ஸ்பீடா சுத்தி வருதுங்க இது பார்க்கறதுக்கு. இது வந்து மொத்தம் 2 டைம் சுத்தி வரும். ஸோ நீங்க ஏறி உட்காந்துட்டீங்கன்னா அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு 2 டைம் சுத்தி வரதை பார்த்தாலே செம்மையா இருந்தது. என்னை ஏத்தி சிங்கிளா உட்கார வச்சுட்டானுங்க. ஸோ சிங்கிளா உட்கார வச்சாலும் அந்த டர்னிங்ல போய் திரும்பி வரக்குள்ளதாங்க செம்ம ஷிவரிங்கா இருந்தது. மற்றபடி இது சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட் மாதிரியான செட்டப்ல உங்களை சிங்கிளா உட்கார வச்சு லாக் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாத்துலயுமே வந்து சேஃப்டியா பண்றாங்க. ஸோ லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரன் பண்ணக்குள்ள இது அப்படியே சுத்தி வரக்குள்ள அப்படியே கீழே சாயக்குள்ள அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட்ல போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுலயும் மறக்காம போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ரைடு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ரோலர் கோஸ்டர் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட இது வந்து சிங்கிளா போகக்கூடிய ரோலர் கோஸ்டர். இது நல்ல பெரிய ஹைட்ல போயிட்டு வருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து ட்ரெயின் மாதிரி அந்த அப்படியே நீட்டா விடாம சிங்கிளா விடுறாங்க. அதுதான் இதுல ரொம்ப த்ரில்லிங்காவே இருக்கும். ஸோ மேல வந்து ஹைட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு அது அப்படியே டர்ன் பண்ணக்குள்ள அப்படியே நம்ம கீழே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ இதுக்கெல்லாம் போனீங்கன்னா வெறித்தனமா நீங்க என்ஜாய் பண்ணலாம். குயின்ஸ்லாண்ட் உள்ள நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. மற்ற தீம் பார்க்லாம் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஸோ நீங்க நார்மலா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு கூட நீங்க அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியுமே நல்ல கூலிங்கா நல்லா சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரைடு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருக்கும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் கவுண்டர்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஜூஸ் ஐட்டம்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ இதுல நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்நாக்ஸ் கவுண்டர் கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா மலை சாரல் மாதிரி ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த இடத்துல நீங்க நின்றீங்கன்னா சும்மா செம்மையா உங்க மேல வந்து தண்ணி தெளிக்குது. நாங்க வந்து மேகியும் ஒரு லெமன் மின்ட் கூலரும் வாங்கியிருந்தோம். மேகியோட பிரைஸ் 40 ரூபா, லெமன் மின்ட் கூலர் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபான்னு சொல்லி கொஞ்சம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல தான் சேல்ஸ் பண்றாங்க. ஸோ சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. அந்த ஸ்நாக்ஸ் கவுண்டருக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா சிமுலேஷன் தியேட்டர்னு சொல்லிட்டு 3D தியேட்டருங்க. வெறித்தனமா இருந்தது. ஸோ நான் இப்பெல்லாம் இருக்குமே நினைச்சு கூட பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு இது உள்ள வந்து ஒரு சூப்பரான 3D தியேட்டர். இது உள்ள போனீங்கன்னா ஒரு சேர் மாதிரி நல்லா கேங்கா உட்கார மாதிரி செட்டப் வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தாங்க. உங்களுக்கு வந்து நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு அந்த எகிப்து உள்ளலாம் போனீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு 3D ஷோ வந்து இது உள்ள காட்டுறாங்க. மறக்காம போனீங்கன்னா இங்க வந்து உள்ள நின்னாவது நீங்க உள்ள போய் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் குயின்ஸ்லாண்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்னா இந்த கேபிள் கார் தாங்க. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கேபிள் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நீங்க தொங்கிக்கிட்டே நீங்க போகலாம். இந்த சைட்ல இருந்து அந்த சைட்ல இருந்து நீங்க தொங்கிக்கிட்டே போகல அந்த ரோப்ல செம ஃபீல் கொடுக்கும். பட் ஆனா நாங்க போன டைம் இது வந்து ஆன் பண்ணல. இதுக்கு அடியில ஒரு ஏரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏரி மேலே இது தொங்கிட்டு போறதுனால கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீம் பார்க்ல எங்கேயுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்கை சுத்தி ஒரு ட்ரெயின் ஒன்று போகுதுங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போகல இந்த ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா அதில் கொண்டு போய் உங்களுக்கு மெயின் கேட்ல இறக்கி விடுவாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த பாலத்துக்கு மேலே அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் பாத்தீங்களா அந்த ரோப் காருக்கு கீழே வந்து ஒரு ஓடை மாதிரி இருந்து பாத்தீங்களா அந்த ஓடைக்கு மேலே வந்து இந்த ட்ரெயின்லாம் போற மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெயின்ல நம்ம ரிட்டர்ன் போகல டிராவல் பண்ணிருப்போம். அது செம்ம வெறித்தனமான ஒரு ஃபீலா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இந்த ட்ரெயின்ல போகக்கூடிய டிராவல் எப்படி இருந்ததுன்றதை சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த ரைடையும் நீங்க கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு ரைடுங்க இது. இது வந்து பாத்தீங்கன்னா கிரேசி ஹார்ஸ்னு சொல்லிட்டு சிங்கிளா இருக்கக்கூடிய ஹார்ஸ் மேல நம்ம எல்லாரையும் ஏறி உட்கார சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரைடை ஆன் பண்ணக்குள்ள இந்த ஹார்ஸ் வந்து ரியலாவே ஓடக்கூடிய ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுல ஒரு பாட்டு போடுவாங்க பாருங்க. அந்த பாட்டு தாங்க வேற லெவலா இருக்கும். அந்த பாட்டு என்னன்றதை கேட்டுட்டு வாங்க. இந்த ஹார்ஸ் ரைடுமே போறதுக்கு நல்ல சூப்பராகவே இருந்தது. ஸோ இதில் நீங்கள் சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறி உட்காரலாம். ஸோ நல்லாவே இருந்தது. மறக்காம போனீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்டா நம்ம
எல்லாருக்குமே பயத்தை காட்டக்கூடிய ரைட்னா அதில் இதுவுமே ஒன்று தான். இந்த ரைடுமே செம சூப்பராக இருக்குங்க. பெல்ட்டெல்லாம் போட்டு நல்லா சேஃப்டியாக தான் ரன் பண்ணுவாங்க. இருந்தாலுமே இது வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சு மேலே போகும் பாருங்க, வெறித்தனமாக இருக்கும். இந்த ரைடு பேர் வந்து சென்ட்ராக்ஸ். இது வந்து ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குயின்ஸ்லாண்டில் மட்டும்தான் இருக்குதான். குயின்ஸ்லாண்டில் நீங்கள் எந்த ஒரு ரைடுக்கு போனீங்கனாலுமே அந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெல் அடிப்பாங்க. அதுவும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பராக இருக்கும். அந்த ரைடை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீங்கள் சேஃப்டியாக இருங்க அப்படின்றதுனால அந்த ஒரு பெல் அடிப்பாங்க. அதே மாதிரி ரைடு நீங்கள் முடிஞ்சு கீழே இறங்க போகக்குள்ளேயுமே வந்து ஒரு பெல் அடிச்சு தான் உங்களை இறக்கியே விடுவாங்க. அதுவுமே இந்த குயின்ஸ்லாண்டில் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு ரைடுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் போர்டில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த ரைடில் போகலாமா போக வேணாமா, உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா வச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க மக்கள், இந்த சென்ட்ராக்ஸ் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நார்மலாக கீழே சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே எழுப்பி அதுக்கப்புறம் இப்படி ஓவல் ஷேப்பில் அப்படி தலைகீழாக கவுப்பாங்க பாருங்க, வெறித்தனமாக இருக்கும். ஆனால் நல்லா இருந்ததுங்க. இதுவுமே கொஞ்சம் சேஃப்டியாக பெல்ட் எல்லாம் டைட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரைடே ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிளாசா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ரூம் உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ கேம்ஸ் மாதிரியான செட்டப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இதுலயும் போங்க, இதுல வந்து உங்களுக்கு 2 ஃப்ரீ காயின் கொடுப்பாங்க. நெக்ஸ்டா ஸ்பேஸ் கேப்னு சொல்லிட்டு ஒரு ரைடு, இதுவுமே நல்லா இருந்தது. அந்த ரோப்ல தொங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி இருக்கும். அது உள்ள நம்ம ஏறி உட்காந்துட்டோம்னா அப்படியே அது அப்படியே சுற்றி வரும். அதாவது ரோலர் கோஸ்டரே தொங்கிட்டு போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருட்ட அறை உள்ளவெல்லாம் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். இதுவுமே நல்லா இருந்தது. குயின்ஸ்லாண்டு உள்ள சின்ன பசங்களுக்குமே நிறைய ரைடு வச்சிருக்காங்க. ஜெயின்ட் வீல், ரோலர் கோஸ்டர் மாதிரியான சின்ன சின்ன மாதிரியான டைப்ல சின்ன பசங்க ஏறி விளையாடுற மாதிரியான எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் இது உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா கோ கார்ட்னு சொல்லிட்டு ஒரு ரைடு. ஸோ இது வந்து நீங்கள் எல்லா தீம் பார்க்லையுமே ஒரு ஸ்பெசிஃபிக்காகவே வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரில் வந்து நம்ம ஏறி உட்காந்துட்டோம்னா அப்படியே போய் இடிச்சிட்டு வெளில வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ரைடு தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரைடெல்லாம் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நம்ம வந்து டார்க் ஹவுஸ், மிரர் ஹவுஸ், ஃபன் ஹவுஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதையும் நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நம்ம டார்க் ஹவுஸ் கிட்ட தாங்க நிற்கிறோம். இந்த டார்க் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரெயின் மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். ஸோ அந்த இதுவில் நம்ம ஏறி உட்காந்துட்டோம்னா அது அப்படியே சுற்றி உள்ள இருட்டு அறை உள்ள போவோம். அது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேய்லாம் வந்து நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். எல்லாருமே ரொம்பவே பயந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நாங்களுமே இது உள்ள இப்போ போக போகிறோம். இது உள்ள சின்ன பசங்க பெரியவங்கலாம் போனாங்கன்னா நல்லாவே பயந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இருட்டான ரூமில் நிறைய பேய் மாதிரிலாம் நம்ம கிட்ட வந்து போகுது. நல்லா சூப்பராகவே இருந்தது. இது நைட் டைமில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியாது அந்த அளவுக்கு. பட் ஆனால் நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து வாட்டர் கேம்ஸ் தாங்க. நம்ம ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேவ் பூல்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வேவ் பூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு கிட்ட ஆரம்பிப்பாங்கன்றதை நினைக்கிறேன். இருக்கக்கூடிய வாட்டர் கேம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டைமிங்ஸில் நீங்கள் போனீங்கன்னா அந்த நயகரா ஃபால்ஸ்லாம் செம்மையாக ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது ரியலாகவே நாங்கள் நினச்சோம் இது ஃபால்ஸா இது இல்லை இவங்க ரெடி பண்ணதான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரியலான ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. இந்த நயகரா ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும், அப்புறம் அந்த வேவ் பூல் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு சரியா தெரியல, நீங்கள் இருந்தாலும் போகக்குள்ள செக் பண்ணிக்கோங்க மறக்காம. எங்களுக்கு பிடிச்ச வாட்டர் கேம்ஸ்ல இந்த நயகரா ஃபால்ஸ் தாங்க ரியலான ஃபால்ஸ். நம்ம ஒரு குற்றாலத்துக்குலாம் போனோம்னா நம்ம அந்த மலையிலேருந்து வந்து தண்ணி நம்ம தலையில் உழுக்கோலி எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான ஃபோர்ஸ் இந்த நயகரா ஃபால்ஸ்ல நாங்கள் ஃபீல் பண்ணோம். இதில் நாங்கள் போட்ட குத்தாட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இருக்கக்கூடிய ட்ரை கேம்ஸ் எல்லாம் விட இந்த வாட்டர் கேம்ஸில் தாங்க, அதுவும் இந்த நயகரா ஃபால்ஸ் தான் நீங்கள் ரியலாக ஃபீலாக எடுக்க முடியும். குயின்ஸ்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 44 கிட்ட ட்ரை கேம்ஸே வந்துடும். பாக்கி இருக்கக்கூடியது மட்டும்தான் வாட்டர் கேம்ஸ். அதுலேயும் இந்த நயகரா ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் குற்றாலத்துலலாம் போயிட்டு நீங்கள் குற்றாலம் அருவிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ரியலான ஃபீலை வந்து நீங்கள் இந்த நயகரா ஃபால்ஸில் வந்து அனுபவிக்க முடியும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் வாட்டர் ரைடுன்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்க. அது எப்படின்னு வச்சிங்களேன், ஒரு 4 பேரை பலூனில் உட்கார வச்சு மேலேருந்து நவுத்தி விடுவாங்க. அது வந்து அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி அந்த ரோப்பில் போய் அதுக்கப்புறமா வலிக்கிட்டே வரும். அது நாங்கள் போன டைமில் வந்து ஆஃபில் இருந்தது. ஸோ அதுவுமே நல்ல செம்மையான ஒரு வாட்டர் கேம் இந்த குயின்ஸ்லாண்டில். நீங்கள் வாட்டர் கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லக்கேஜஸ்லாம் நீங்கள் நிறையா வச்சிருப்பீங்க, மொபைலு, மணி பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு லாக்கர் இருக்கும், அந்த லாக்கருக்கு வந்து 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு அந்த லாக்கர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டாக நீங்கள் வாட்டர் கேம் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த லாக்கர் கீயை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த 500 ரூபாயுமே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ தான். மற்ற தீம் பார்க்கலாம் நீங்கள் வாட்டர் கேம் போகக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வாங்குங்க, அதுக்கு பே பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் குயின்ஸ்லாண்டில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸோடய நீங்கள் குடிக்கலாம், இல்லைனா மேலே ட்ரெஸ் இல்லாமலும் குடிக்கலாம். கீழே நீங்கள் ஷார்ட்ஸ் மாதிரியான லுங்கி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் ஷார்ட்ஸ்லாம் கூட நீங்கள் போட்டுட்டு கூட குளிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு தனியாகவும் ஜென்ஸுக்கு தனியாகவும் சொல்லிட்டு செப்பரேட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஜென்ஸ் தனியாக ஒரு இடத்துல குளிக்கிற மாதிரியும் லேடிஸ் தனியாக ஒரு இடத்துல குளிக்கிற மாதிரியும் நல்லா சேஃப்டியாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த நயகரா ஃபால்ஸ்லேயே நாங்கள் ரொம்ப நேரம் ஆட்டம் போட்டுட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேவ் பூல், அமெரிக்கன் வேவ் பூல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஒரு நீச்சல் குளத்தில் நல்ல வேவ், அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்ம கடற்கரைக்கெல்லாம் போனோம்னா அலை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அலை வரும். ஸோ அது ஒரு வேவ் பூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம மேலேருந்து வந்து அந்த பலூனில் சர்க்கிட் வந்து விழுவுற மாதிரியான நீச்சல் குளமும் இருக்குது. மொத்தம் 3 வந்து வாட்டர் கேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3த்துலையுமே நீங்கள் நல்லா செம்மையாகவே என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் இந்த நயகரா ஹில்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கில் மட்டும்தான் இந்த ஹில்ஸோட இது வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த 4-5 வாட்டர் ரைடில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு குளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பாத்ரூமே இருக்குது. லேடிஸுக்கு தனியாகவும் ஜென்ஸுக்கு தனியாகவும். ஸோ அதில் போய் நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது துணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த துணியை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ட்ரை ரைடெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பிகாஸ் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு லஞ்சுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ட்ரை ரைடெலாம் போகிறத கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாட்டர் ரைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை ரைடுக்கு போய்க்கலாம். நாங்கள் வாட்டர் ரைடெலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வரதுக்கே 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கே செம்ம ஜொலிப்பாக சூப்பராக இருந்தது. ஸோ பகலில் பார்க்குறத விட நைட்டில் செம்மையாக இருந்தது. இதோ பாருங்கள், நான் சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நிறைய ட்ரை ரைடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் வாட்டர் ரைடுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வாட்டர் ரைடை முடிச்சதுக்கப்புறமா வந்து கூட நீங்கள் ட்ரை ரைடை கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைமிங்ஸ் கூட இருக்கும். இதோ பாருங்கள், நிறைய பேர் இப்போவே வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் மியூசிக்கு, அப்புறம் டான்ஸு, அதுக்கப்புறம் மேஜிக் ஷோன்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம போகக்கூடிய மக்களை வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க இங்கே. இது எல்லாத்தையும் ஓவராலாக பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து பைரட் ஷிப்புக்கு போயிருந்தோம். பைரட் ஷிப்பு வேற லெவலாக இருந்தது. அது எப்படி சொல்கிறதுனா ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது உள்ள ஏரியா உட்காந்துட்டு இப்படி போயிட்டு வருவோம். ஸோ அதுவுமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். இங்கே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரைடு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போவே பார்க் வந்து நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டான்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முடிச்ச அந்த கலப்பில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டில் பார்த்தீங்களா இந்த பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செம்மையாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நம்மளை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக ட்ரெயினுமே வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே போயிடுங்க. பிகாஸ் இதில் வந்து செம கூட்டமாக இருக்கும். அதுவும் வந்து பொங்கல் டைம்ன்றதுனால செம கூட்டம். சப்போஸ் நீங்கள் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேலாம் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். அதனால் இந்த ட்ரெயினில் தான் நீங்கள் போய் வீட்டுக்கு போகணும், அதாவது என்ட்ரன்ஸுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே போயிடுங்க. இல்லைனா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு நேரம் தாங்க இந்த ட்ரெயினே வருது. நாங்களே போய் ஒரு அரை மணி நேரம் நின்னோம். அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் வந்தது. இந்த ட்ரெயினை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கை சுற்றி காட்டுங்க. அப்படியே வந்து சுற்றி அப்படியே ஃபுல்லாக அந்த பார்க்கே ஓவராலாக சுற்றிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஸோ இதில் நீங்கள் வர என்ட்ரி ஆகக்குள்ளே இதில் கூட்டு வர மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் ரிட்டன் போகக்குள்ள இதில் உங்களை கூட்டிட்டு போய் தான் அந்த பார்க் என்ட்ரன்ஸில் உங்களை விடுவாங்க. சும்மா ட்ரெயினில் கூட்டிட்டு போகிறோமே அப்படின்றது மட்டும் இல்லாமல் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்றதுனால இந்த பார்க்கை சுற்றக்கூடிய இந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுதாங்க இதோடைய ப்ளஸ் பாயிண்ட்டே. இதை பாருங்க, இந்த ஓட மேலே இப்போ ட்ரெயின் போயிட்டு இருக்குது. நைட் டைம்ன்றதுனால உங்களுக்கு தெரியல. இப்போ ட்ரெயின் மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா பொங்கல் வந்து எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி அங்கே காமிச்சிருக்காங்க. அதுதான் வேற லெவலுங்க. இதை சும்மா சுற்றி காட்டாமல் அந்த இடத்துல போய் ஒரு ஸ்டாப்பிங் போட்டு அங்கே என்னென்ன பண்ணுறாங்க பொங்கலுக்காக அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. இதில் மெயினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை மாதிரியான ஒரு செட்டப் கூட போட்டிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபிளாகை பார்த்து சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு செட்டப், இதுவுமே சூப்பராக இருந்தது. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. சும்மா எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஏனோ தானோ நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லாமல் நல்ல சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. கொடுக்கக்கூடிய அந்த 750 ரூபாய்க்கு மேலேயே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பர் ஒர்த்தாக இருந்தது குயின்ஸ்லாண்டு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருட்டிட்டாங்க. அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய லைட்டை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேய் மாதிரியான செட்டப்லாம் போட்டு பயமுறுத்துறது அந்த மாதிரிலாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு போனாங்க. ஸோ நம்மளுடைய என்ட்ரன்ஸ் எண்டிங் வந்துருச்சு. ஸோ ஸ்டாப்பிங்கில் எல்லாருமே இறங்க சொல்லிட்டாங்க. இறங்கி அப்படியே கொஞ்சம் ஃபீலிங்ஸோடய நாங்கள் எல்லாருமே வெளியில் வந்தோம். இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காக இந்த குயின்ஸ்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸோட சேர்த்து பொங்கல் செட்டப்பில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் நார்மல் டைமில் போனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் தான் இருக்காது ஒழிய மற்றபடி நான் வீடியோவில் காமிச்ச எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இருக்கும். ஸோ குயின்ஸ்லாண்டோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருக்க மட்டும் டைமிங் அதிகமாகிடும் அப்படின்றதுனால ஷார்ட்டில் கம்மி பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ நாங்களும் வந்து பஸ் ஏறி வந்து கோயம்பேடு போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் மறக்காமல் குயின்ஸ்லாண்டுக்கு ஒன் டைம் அது விசிட் பண்ணி பாருங்கள்.